ஸ்கூல் படிக்கும்போது இனிமையா இருந்தாலும் ஹீரோ இப்போ இந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிடறா. ஸோ இந்த பொண்ணை எப்படியாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வர நியூ இயர்க்கு என் ரூம்ல ஒரு டின்னர் சாப்பிட்டு வெளியே பார்ட்டிக்கு போறோம் வரியான்னு கேட்கறாங்க. இந்த பொண்ணுமே ஓகே சொல்லிடுறா. ஸோ இப்போ ஹீரோவை இந்த பொண்ணுக்காக அவனே சமைச்சு கேண்டில் லைட் டின்னர்லாம் கொடுக்குறான். கொடுத்துட்டு பார்ட்டிக்கு போறாங்க. பார்த்தா ரெண்டு பேருமே வாந்தி எடுத்துறாங்க. இவன் செஞ்ச சமையல் ஃபுட் பாய்சன் ஆயிடுது. அண்ட் இதை நினைச்சு பார்த்து ரெண்டு பேருமே சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்பதான் இந்த பொண்ணு ஹீரோவை வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. இன்னும் கொஞ்ச நாள் எங்க அப்பா அம்மாக்கு வெட்டிங் அனிவர்சரி வருது. அதனால தான் அவங்க போன இடத்துக்குலாம் போய் சிங்கிளா நின்று போட்டோ எடுத்துட்டு வந்தேன். அப்ப அதே டைம்ல இந்த பொண்ணு எனக்கு லவ் மேலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதனால தான் நான் இவ்வளவு சிங்கிளா இருக்க இருந்தாலுமே என்னோட அப்பா அம்மாக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றா. இப்போ ஒரே ஒரு பழைய பைக் மட்டும் கிடைக்கல. அந்த போட்டோ மோட கிடைச்சினா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்ட ஹீரோவுமே எப்படியே கஷ்டப்பட்டு அந்த போட்டோவை எடுத்துட்டு வந்துடுறான். அண்ட் உன்னோட பேரண்ட்ஸோட வெண்டிக்கு நானே இந்த போட்டோஸ் எல்லாம் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறான். கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி இந்த பொண்ணு உள்ள போறா. பார்த்தா அந்த பிசினஸ் மேன் இந்த பொண்ணுக்கு ப்ரொபோஸ் பண்ணிடுறான். அதை பார்த்து இந்த பொண்ணுமே தகச்சு போய் நிக்கிறா. இருந்தாலுமே கொஞ்ச நேரத்துல அக்செப்ட் பண்ணிடுறா. ரொம்ப சந்தோஷமாயிரா. அந்த டைம்ல ஹீரோவை மறந்துடுறா. இப்போ ஹீரோவும் இதை பார்த்துட்டு இந்த லவும் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி வீட்டுக்கு போயிடுறான். ஆனா இந்த பொண்ணுக்கு இப்பதான் ஹீரோட ஞாபகம் வந்து வெளியே வந்து பாக்குறா. பார்த்தா ஹீரோவை காணாம போயிருக்கா. அதை பார்த்ததுமே இந்த பொண்ணுமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறா. அண்ட் இந்த பொண்ணோட அப்பா அம்மாவோட வெட்டிங் அனிவர்சரி வருது. ஸோ ஹீரோ கிட்ட போட்டோல எடிட் பண்ணியான்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்கறா. அப்பதான் இவனுக்கு ஞாபகம் வந்து அதெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். இருந்தாலுமே ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்டி விட்டு அந்த போட்டோவெல்லாம் எடுத்துட்டு போய் பாக்குறா. பார்த்தா இந்த பொண்ணு கூட அவங்க அப்பா அம்மாவை வச்சு எடிட் பண்ணி சூப்பரா பண்ணிருக்கான். இதை பார்த்து அவங்க அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு தேங்க்ஸ் சொல்றாங்க. ஆனா இந்த பொண்ணு இதுக்கெல்லாம் காரணம் நான் கிடையாது, ஹீரோ தான் இதெல்லாம் பண்ணாருன்னு சொல்லிட்டு அவனை மேல திட்டிட்டு மெயின் அவனை பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்க போறா. பார்த்தா ஹீரோ ரொம்ப குடிச்சிட்டு நான் உன்னை எவ்வளவு சின்சியரா லவ் பண்றேன், ஆனா இதை நிறைய தடவை உனக்கு புரிய வைக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ண. ஆனா நீ புரிஞ்சுக்கவும் இல்ல. நீ லவ் பண்றவங்களையும் நம்ப மாட்டற, லவ்வையும் நம்ப மாட்டற, உனக்கு என்ன தேவைன்னு உனக்கே தெரியல, கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு சொல்லிட்டாங்க. வந்து போயிடுறான். இப்பதான் இந்த பொண்ணு அவன் கூட இருந்த எல்லா மூமெண்ட்டையும் நினைச்சு பாக்குறா. ஆக்சுவலா இவன் ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு தெரிய வருது. சோ அவனை தேடி அவன் ரூமுக்கே வரான். பார்த்தா அவன் ஊருக்கு கிளம்பிட்டான்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணு அந்த பிசினஸ் மேன் கிட்ட நான் ஹீரோவை தான் சின்சியரா லவ் பண்றேன், அதுவே எனக்கு இப்பதான் தெரிஞ்சு சொல்லிட்டு ரிங்க கொடுத்துட்டு வந்ததா சொல்றா. இதை கேட்ட ஃப்ரெண்டுமே ரொம்ப சந்தோஷப்பட்டு ட்ரெயின் எடுக்கிறதுக்குள்ள ரயில்வே ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிடுறான். அங்க ஹீரோக்கு டெய்லியும் கால் பண்ணி ஒருத்தன் கடுப்பேத்திட்டு இருப்பான். அவன் ட்ரெயின்குள்ள பாக்குறான். பார்த்ததுமே துரத்த ஆரம்பிச்சிடறான். அப்ப ஹீரோவை பார்த்து நானும் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்றா. சோ இவங்க ரெண்டு பேரும் கடைசியில ஒன்னு சேர்ந்துடுறாங்க.